லோ காஸ்ட்ல ஒரு பெஸ்ட்டான வைஃபை பிளான நீங்க தேடிட்டு இருக்கீங்களா? கவர்மெண்ட்டே அதுக்கான ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். பிஎம் வாணி அப்படிங்கிற இந்த ஸ்கீம் மூலியமா மந்த்லி நீங்க ரூ. 150 பே பண்ணாலே போதுமானது. உங்களுக்காக வைஃபை சர்வீஸ குடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க கவர்மெண்ட்டே. ஆனா இது சில இடங்கள்ல மட்டும் தான் அமலாகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. நீங்க பெங்களூரு, டெல்லியில இருக்கீங்க அப்படின்னா தாராளமா அப்ளை பண்ணலாம். இல்ல அப்படின்னா ப்ரீ ரிஜிஸ்டரும் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. நான் டிஸ்ப்ளேல வெப்சைட் குடுக்குறேன். இங்க போயிட்டு நீங்க ஒரு பிசினஸ் பெர்சனா இருக்கணும். உங்கள்ட்ட ஒரு ஷாப் இருக்கணும். அந்த ஷாப்க்கான ப்ரூஃப்லாம் தேவையில்ல. ஆனா ஒரு ஷாப்புக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, இது குடுக்குற அளவுக்கு இப்போதைக்கு வச்சிருக்காங்க. மேபி ஹோம் டவுன்ஸுக்கும் நார்மலா வீடுகளுக்குமே இனிமே இந்த வைஃபை சர்வீஸ் குடுத்தா நல்லா இருக்கும். இங்க நீங்க இந்த போர்ட்டலுக்கு போயிட்டு ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ட்ரி பண்ணிக்கலாம். உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ற மாரி இருக்கும். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், உங்க இமெயில் ஐடி, பான் நம்பர் இருந்தா போதுமானது. பிளஸ் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு ஓனரா இருக்கணும். ஐ மீன் ஒரு ஷாப்புக்கு ஓனரா இருக்கணும். ஸோ நார்மலைஸா பார்த்தீங்கன்னா பிசினஸ் பெர்சன்ஸ்க்கு மட்டும் தான் இந்த வகையான வைஃபை குடுத்துருக்கான்னு சொல்ல முடியும். அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேபி நார்மல் ஹவுஸஸ்க்கும் பார்த்தீங்கன்னா குடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அத தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அத பத்தி இன்னொரு வீடியோல தெளிவா சொல்றேன். இங்க ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீ ரிஜிஸ்டரா நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதுக்கு உங்களுக்கு 0% பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டே வாங்காம ஹஸ்ல் ஃப்ரீயா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணி தந்துருவாங்க. மந்த்லி நீங்க ரூ. 150 பண்ற மாரி இருக்கும்னு சொல்றாங்க. அண்ட் பர் டேக்கான காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹6 வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 1 ஜிபி டேட்டா அந்த கணக்குல அவங்க சொல்றாங்க. மேபி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா நீங்க ஃபுல் ஃப்ளெட்ஜா பண்ணும்போது இது கொஞ்சம் ஜாஸ்தி ஆகலாம். பார்க்கலாம். அண்ட் இந்த போர்ட்டல்ல பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக்கான ஆப்ஷனும் இருக்கு. இதோட நிறை குறைகள பத்தி நீங்க சொல்லலாம் தாராளமாவே. உங்களோட ஏரியால எங்கெங்கெல்லாம் அவைலபிளா இல்ல அப்படிங்கிறதையும் நீங்க சொல்றது மூலியமா இன்னுமே இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் வைடரா ஃப்ளெட்ஜ்டா வந்து தேவைப்படுற இடங்கள்ல இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படிங்கிறது என்னோட தாட். டேட்டா அப்படிங்கிறது ஒரு இன்றியமையாத விஷயமா மாறிடுச்சு. எல்லா இடத்துக்குமே டேட்டா தேவை. ஸோ அதனால இன்னுமே கொஞ்சம் அஃபோர்டபுளான காஸ்ட் குடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஒரு நல்ல மாற்றம் இனிதாக நடக்கட்டும்.